ரவிக்குமார் அவர்களோட வீட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் சமீபத்தில அவங்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உடல்நலைக்குறைவு அப்படிங்கிறது அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏகப்பட்ட பிரபலங்கள் அவர பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில யாருமே மிகப்பெரிய அளவுல போகல. இந்த ஒரு நிலையில அவர பத்தி அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பணிப்பெண் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, ஐயா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர். அவரு வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர். நெறைய பேத்து கூட பழக்கம் வச்சிருக்காரு. அப்படிங்கிற எந்த பந்தாவுமே அவர்கிட்ட இருக்காது. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவாரு. எங்களெல்லாம் வந்து ரொம்பவே மரியாதையா நடத்துவாரு. நாங்கலாம் எப்ப வேலைக்கு போனாலுமே சரி, முதல் வேலையா எங்கள சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்பாரு. ஒரு வேள சாப்பிடலன்னா, சாப்பிட்டுட்டு வேல பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அத தாண்டி குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்க? படிக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க? அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு போய் நின்னோம்னா, உடனடியா செஞ்சுருவாரு. அவர்கிட்ட எவ்வளவு இருக்கோ அத குடுத்துருவாரு. அதனாலேயே எங்களுக்கு வந்துட்டு அவர ரொம்பவே பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நெனச்சோம். பட் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு. கேன்சர் வந்திருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்துச்சு. எவ்வளவோ நல்ல மனுஷர். இவருக்கு இப்படி வரணுமா? அப்படின்னு நாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணோம். பல மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறதும் வரதுமா இருந்தாங்க. கண்டிப்பா ஐயாவ காப்பாத்தி கூட்டி வந்துருவாங்கன்னு தான் நாங்க எல்லாருமே நம்புனோம். பட் இன்னைக்கு இப்படி ஆகிருச்சு. எவ்வளோ பேர் கூட பழக்கம் வச்சிருந்தாரு. எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்காரு, நாடகம் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர பார்க்க யாருமே வரல. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ராதிகா அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா அடிக்கடி ராதிகா அம்மாவ பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவங்க வந்தது கண்டிப்பா ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாரி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. ரவிக்குமார் அவர்களோட பணிப்பெண் பேசியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் பாடகி சைந்தவி அவர்களுக்கும் கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில மறுபடியும் அந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரோட நீண்ட நாள் காதலியும் மனைவியுமான சைந்தவி அவர்களை பிரிய போறதா சமீபத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து இவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாய்தா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இதனால ரசிகர்கள் நினைச்சது என்ன, கண்டிப்பா தள்ளி போறத பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சுமூகம் ஆகிருவாங்க போல, மறுபடியும் அவங்க சேர்ந்துருவாங்க போல அப்படிங்கிற மாரி தான் நெனச்சாங்க. பட் அவங்க 2 பேருமே நாங்க பிரியறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரே கார்ல தான் கோர்ட்டுக்கு கூட வந்தாங்க. ஆனா அது நட்பின் ரீதியா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாசம் அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்க வேண்டியது. பட் இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 25 தள்ளி போயிருக்கு. இதனால ரசிகர்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இடைப்பட்ட நாட்களுக்குள்ள அவங்க சேருவாங்களா அப்படின்னு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.